இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு சில மணித்துளிகள் நம் முன்பாக எழுந்தருளி இருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவரை நாம் அப்படியே உற்று நோக்குவோம். வார்த்தை மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று நாம் யோவான் நற்செய்தியில் வாசிக்கின்றோம். வார்த்தையானவர் உயிருள்ள தெய்வமாய் கடவுளாய் அப்பத்தின் வடிவில் நம் முன்பாக எழுந்தருளி இருக்கிறார். தன்னுடைய பிரசன்னத்தின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, இதோ இந்த ஆண்டவர் வார்த்தையானவர் நமக்கு அருள் வரங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடியவராக, நமக்கு சுகம் கொடுக்கக்கூடியவராக, நம்முடைய நோயிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவராக, தீய சக்தியிடமிருந்தும் அந்தகார சக்தியிடமிருந்தும் நம்மை பாதுகாப்பவராக, நம்முடைய துன்பங்களில் நம்மோடு இருந்து நம்மை தப்புவித்து பெருமைப்படுத்துபவராக இதோடு நம் முன்பாக எழுந்தருளியிருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டவர்கிட்ட, இயேசுவே என் தெய்வமே, உம்முடைய வார்த்தையினால் எனக்கு சுகம் தாரும், உம்முடைய வார்த்தையினால் எனக்கு அருள் கிடைக்கட்டும் என்று சொல்லி நம்மையே 101 தலைவனைப் போல ஒப்புக் கொடுத்து நம்முடைய உடல் நோய்கள் பிணிகள் அனைத்தையும் ஆண்டவருடைய திரு இருதயத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய திரு இருதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தம் நம்மை கழுவட்டும். நம்முடைய பாவங்கள் சாபங்கள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றுக் கொடுக்கட்டும். உடல் நோயிலிருந்து மன நோயிலிருந்து மன பிரச்சனைகளிலிருந்து நமக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்கட்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு அருள் கூர்ந்து நீங்கள் பராக்குகளுக்கு இடம் கொடுக்காமல் நம்பிக்கையோடு இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கெடுக்க உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். அருள்தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. அருள்தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே.
திருப்பாடல் 107 இறை வார்த்தை 20 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார், அழிவினின்று அவர்களை விடுவித்தார் என்று சொல்லி அங்கு தாவீது அரசர் கடவுளுடைய கருணையை மிக அழகாக எடுத்துரைக்கிறார். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, இதோ இந்த ஆண்டவர் நம் முன்பாக அப்பத்தின் வடிவில் எழுந்தருளிருக்கக்கூடிய இந்த தெய்வம் ஒரு வார்த்தையை அனுப்பி நூற்றுவர் தலைவனுடைய மகனை ஒரு நோயிலிருந்து சுகப்படுத்தினார். ஆகவே இந்த வேளையில ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை அனுப்பி எங்களுக்கு விடுதலை தாரும். உடல் சார்ந்த தடைகள், பொருளாதாரம் சார்ந்த தடைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தாவீதின் திருமகனே, தயை கூர்ந்து இரங்குமையா. தாவீதின் திருமகனே, தயை கூர்ந்து இரங்குமையா. கடி கண்ணாலிமை பாருமே, கருணை கடல் இயேசுவே. கடி கண்ணாலிமை பாருமே, கருணை கடல் இயேசுவே. ஆராதனை 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 செய்கின்றோம். ஆராதனை 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 செய்கின்றோம். எசாயா புத்தகம் அதிகாரம் 38 இறை வார்த்தைகள் 16 மற்றும் 17 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். என் தலைவரே, நான் உம்மையே நம்புகின்றேன். என் உயிர் உமக்காகவே வாழ்கின்றது. எனக்கு உடல் நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்க செய்வீர். இதோ என் கசப்புமிகு அனுபவத்தை நலமாக மாற்றினீர். மனம் கனிந்து அழிவின் குழியிலிருந்து என் உயிரை காத்தீர் என்று சொல்லி அங்கு இறைவாக்கினர் எசாயா மிக அழகாக ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய உடனிருப்பு நம்முடைய கசப்புமிகு அனுபவங்களை எப்படி நலமிகு அனுபவமாக மாற்றுகிறது என்பதையும், ஆண்டவர் நமக்கு எவ்வாறு நம்முடைய உடல் நோயிலிருந்து உடல் சுகம் கொடுக்கிறார் என்பதையும் நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, இதோ நற்கருணை ஆண்டவர்கிட்ட நம்மையே நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய கசப்புணர்வுகள், மனக்காயங்கள், இதோ நம்முடைய உறவுகள் நம்மை புறக்கணித்து இருக்கிறார்கள். நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்மை ஏளனமாய் பேசி இருக்கிறார்கள், நம்மை காயப்படுத்தி இருக்கிறார்கள். நீனா எதுக்கு இந்த உலகத்துல உயிரோடு இருக்க, நீ வாழ்வதற்கே லாயக்கில்லை என்று சொல்லி நம்மை வார்த்தைகளால் நம்மை திட்டி இருக்கிறார்கள், நம்மை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்வு இதோ கசப்புணர்வுகளால் நிறைந்ததாகவே இருக்கிறது. ஆகவே இந்த வேளையில ஆண்டவரே, என் தெய்வமே, உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை தொடும் ஆண்டவரே, என் வாழ்வை தொடும் தகப்பனே, என்னுடைய கசப்புமிகு அனுபவத்தை நலமாக மாற்றும் ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியின் தைலத்தால் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாய் நாம் ஜெபிப்போம். தொடுவாய் இயேசுவே, நோய்களை இயேசுவே நீர் தொடுவாய் இயேசுவே, நோய்களை இயேசுவே ஆசீர்வதிப்பாய் இயேசுவே, மீட்பு பெறுவேன் இயேசுவே. ஆசீர்வதிப்பாய் இயேசுவே, மீட்பு பெறுவேன் இயேசுவே. ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை
ஆராதனைக்குரியவரே, இயேசுவே தெய்வமே, துதிகளின் மத்தியில் வாழ்பவரே, இது எங்களுடைய துதிகளின் மகிமைகளை ஆராதனைகளை நாங்கள் உம்முடைய பிரசன்னத்திற்கு முன்பாய் எடுத்துரைக்கிறோம் தகப்பனே. இயேசுவே தெய்வமே, இமட்டுமாய் நீர் எங்களை காத்து வருகிற கிருபைக்காக, நீர் எங்களை பாதுகாத்து வருகிற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இதோ வெள்ளிக்கிழமை என்று நாங்கள் உம்முடைய திரு இருதயத்திற்குள்ளாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களுடைய வாழ்வை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய திரு இருதயத்திலிருந்து வழிந்தோடி இரத்தத்தினால் எங்களை ஆட்கொள்ளும். உம்முடைய இரத்தம் எங்களுக்கு விடுதலை கொடுப்பதாக. உம்முடைய இரத்தம் எங்களுடைய பாவங்களிலிருந்து சாபங்களிலிருந்து மன்னிப்பையும் விடுதலையையும் பெற்றுக் கொடுப்பதாக. இயேசுவே தகப்பனே, இதோ இந்த நாளிலே நாங்கள் 101 தலைவனைப் போல, பார்வையற்ற பார்த்திமேயைப் போல எங்கள் உடல் நோய்களுக்காக, மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்காக நாங்கள் எங்களையே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ நாங்கள் இரவெல்லாம் படுக்கிறோம், பகலெல்லாம் பாடுபட்டு உழைக்கின்றோம். உடல் சோர்விற்றிருந்தாலும் மனம் சோர்விற்றிருந்தாலும் எங்களுக்கு ஒரு ஆழ்ந்த உறக்கம் வருவதில்லை. பிள்ளைகளை குறித்த கவலை, இதோ எங்களுடைய உடல் நலனை குறித்த கவலை, உடல் நோயினால் நாங்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறோம் தகப்பனே. படுத்தால் எங்களுக்கு உறக்கம் வருவதில்லை. இதோ இப்படிப்பட்ட நோய் என்னை வாட்டி வதைக்கின்றது. இதோ என்னுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லையே, நான் நிறைவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே என்று அங்கலாய்ப்போடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, வார்த்தையானவரே, மனுபுருவானவரே, உம்முடைய பிரசன்னத்திற்கு முன்பா எங்களையே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால்வரை அனைத்து உடல் உறுப்புகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் எங்களையே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. அன்பு ஆண்டவரே, இது 101 தலைவனுடைய மகனுக்கு நீர் எவ்வாறு உடைய வார்த்தை அனுப்பி சுகம் கொடுத்தீரோ, அதே போல உடைய வார்த்தை அனுப்பி எங்கள் உடல் சார்ந்த நோய்களுக்கு நீர் விடுதலை தருவீராக. வார்த்தை அனுப்பி அவர்களுக்கு சுகம் தாரும் என்று நாங்கள் திருப்பாடல் 107 இறை வார்த்தை 20 வாசிக்கின்றோம் தகப்பனே. அன்பு ஆண்டவரே, அந்த வார்த்தைக்கு இணங்க உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்பக்கூடிய பிள்ளைகளாக, வார்த்தையை நாங்கள் சிக்கன பிடித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டிய அந்த அருளை எங்களுக்கு நிறைவாய் தருவீராக. எங்களுடைய உடல் நோய்கள் அனைத்திலிருந்தும் எங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே, எசாயா புத்தகம் அதிகாரம் 38 இறை வார்த்தைகள் 16 மற்றும் 17 நாங்கள் இவ்வாறு வாசிக்கின்றோம். ஆண்டவரே, என் கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றினீர் என்று நாங்கள் வாசிக்கின்றோம் தகப்பனே. இது எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் உறவுகளால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம், உடன் பணியாளர்களால் நாங்கள் நம்பிக்கை துரோகத்திற்கு உள்ளாக இருக்கிறோம், ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. இதோ கையருளையில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். பெற்ற பிள்ளைகள் எங்களை உதாசீனப்படுத்துகிறார்கள் ஆண்டவரே. இயேசுவே, இதோ என் பிள்ளை, நான் 2 மாதங்களாக பெற்றெடுத்த மகனும் மகளும் என்னை இப்படி உதாசீனப்படுத்துகிறார்களே, வார்த்தையினால் என்னை காயப்படுத்துகிறார்களே. இயேசுவே ஆண்டவரே, நான் எங்கு செல்வது என்று நான் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. மனதிலே பாரம், யாரிடம் சொல்லி அள வேண்டும் என்று நாங்கள் தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம் தகப்பனே. இப்படிப்பட்ட மனவேதனைகளோடு கசப்புணர்வுகளால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீரே ஆட்கொள்ளும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய இதயத்திலிருந்து வழிந்தோடி இரத்தம் எங்கள் இதயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான காயங்களையும் ஆறாத வடுக்களையும் ஆண்டவரை அப்புறப்படுத்துவதாக. ஆவியின் வல்லமையினால் நீர் எங்களை தொடுவீராக. ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுத்தவரே, இயேசுவே தகப்பனே, எசேக்கியேல் இறைவாக்கினருக்கு நீர் சொன்னீரே, உலர்ந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை என்று சொல்லி அறிவித்தீரே. இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தார், உலர்ந்த எலும்புகள் அங்கு உயிர் பெற்றன, சதைகள் உண்டானது, நரம்புகள் உண்டானது. நீர் உயிர் மூச்சை ஊத ஆண்டவரே, அது உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்றனவாய் எழுந்தனவே. அதே போல அன்பு ஆண்டவரே, இது உலர்ந்த எலும்புகளாய் எங்களுடைய வாழ்வு இருந்து கொண்டிருக்கிறது. இயேசுவே தகப்பனே, உம்முடைய வார்த்தையினால் எங்களுக்கு உயிர் கொடுப்பீராக. ஆவியின் வல்லமையினால் எங்களுடைய வாழ்வை புதுப்பிப்பீராக. எங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் அப்புறப்படுத்துவீராக. எங்களுக்கு சமாதானத்தை நீர் நல்குவீராக. எங்கள் குடும்பத்திலே ஒற்றுமையை கொடுப்பீராக. ஆண்டவரே,
இதோ உம்முடைய இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தம் எங்கள் குடும்பத்தை பாதுகாப்பதாக. எங்கள் குடும்பத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த சாப கட்டுகள், மக்களுடைய தவறான பார்வைகள், கண்ணடிகள், சொல்லடிகள் அனைத்திலிருந்தும் ஆண்டவரே நீரே விடுதலை தருவீராக. அன்பு தகப்பனே, உம்முடைய ஆணி பழுதேற்ற கரத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தினால் எங்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்தருளும் ஆண்டவரே. எங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பையும் நல்ல வருமானத்தையும் தந்திரலும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நல் சிந்தனைகளை தாரும், நல் எண்ணங்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. போதை பழக்கத்தில் இருந்தும் அடிமை பழக்க வழக்கங்களிலிருந்தும் எங்களுக்கு நீர் விடுதலை தருவீராக. இந்த நாள் முழுவதும் எங்களோடு பயணிப்பீராக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தைக்கு நாங்க ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களை விட்டு அகலாது இருப்பதாக. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுப்பதாக. குறிப்பாக இன்றைய நாளிலே எங்களுடைய குடும்ப பொருளாதார முன்னேற்றத்திற்காக நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களிலே, நாங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்களிலே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக, உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள அந்த நம்பிக்கையை, அன்பை, சமாதானத்தை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக வாழ வேண்டிய அருளை, ஆசிரை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் தருவீராக. எங்கள் ஒவ்வொருவரை விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் பொல்லாத ஆவியின் பிடிகளில் இருந்தும் ஆண்டவரே மக்களுடைய தவறான பார்வைகளில் இருந்தும் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்த வேண்டுமாய் நீரே கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமென எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். மாண்புயரே வருளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. இதவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாகுக. இனியதல் தேவன் வாழ்கவே. வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையாவும் தன்னகத்தை கொண்ட அப்பமேதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக.
தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பணியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பணியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவுருகை காலத்தில் குறிப்பாக ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நம்மையே நாம் தயாரித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி, ஆண்டவருடைய கட்டளைகளை வார்த்தைகளை நாம் கடைபிடித்தோம், அதை நம்ம கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் இல்லை, மாறாக ஆசீர்வாதங்களே, நிறைவான ஒரு வாழ்வை கடவுள் நமக்கு கொடுப்பார் என்பதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அதனால் இந்த திருப்பலியில் ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நம்மையே தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களில் ஆண்டவரே, நாங்கள் பல காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். வெளியில் உலகுக்கு, அலைபேசியில் வரக்கூடிய செய்திகளுக்கு, தகவல்களுக்கு, அதே போல் சமூக வலைதளங்கள் வரக்கூடிய எல்லா தகவல்களுக்கும் எங்களுடைய செவிகளை நாங்கள் கொடுக்கிறோம். நம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்க நாங்கள் அஞ்சுகிறோம். அதற்கான நேரத்தை நாங்கள் ஒதுக்குவதில்லை. ஆக இன்றைய நாளில் நம்முடைய இறை வார்த்தையினுடைய இதயத்திற்குள்ளாய் கடந்து வருவதாக, எங்களுடைய செவிகளை தொடுவதாக, அதன் வழியாக நீர் எங்களுக்கு கொடுக்க இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் துணை புரிவீராக என்று சொல்லி
இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு வேண்டுதலோட இந்த பலியில் நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவா, ஒரே திருமகனின் வருகையை மிகுந்த விழிப்புடன் எதிர்பார்த்திருக்கவும் மக்களுக்கு அருள்தாரும். அதனால் எங்கள் மீட்பின் ஊற்றாகி அவரை கற்றுக் கொடுத்தது போல எரிகின்ற விளக்குகளுடன் அவரை எதிர்கொள்ள விழித்திருந்து விரைந்து செல்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் கட்டளைகளுக்கு செவி சாய்த்திரு. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 48, இறை வார்த்தைகள் 17 முதல் 19 முடிய. இஸ்ரேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைக்கு செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். உன் வழிமரபினர் மணல் அளவாயும் உன் வழி தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர். அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிரார். அவர்கள் பெயர் என் திருமுன்னின்று அழிக்கப்பட்டிராது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 1. பல்லவி. ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே, உன்னை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். நற்பேர் பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர். பாவிகளின் தீய வழி
இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியூர்பவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். பொல்லார் அப்படியில்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். புல்லாரின் வழியோ அழிவை தாரும். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் வர இருக்கிறார், அவரை எதிர்கொள்ளுங்கள். அமைதியின் அரசர் அவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 16 முதல் 19 வரை. இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது, இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்து வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை, இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார் குடிக்கிறார், இவர்களோ இம்மனிதன் பெருந்தேனிக்காரன் குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பாலான நேரங்களில் நம்முடைய உணர்வுகள் உணர்ச்சிகள் நேரத்திற்கு ஏற்றார் போல அல்லது ஆளுக்கு ஏற்றார் போல மாறிக்கொண்டே இருக்கும்.
இப்போ நமக்கு நடக்கிறதுக்கு ஒரு 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 நிகழ்வு, ஒரு விஷயம் நமக்கு நடக்குது அப்படின்னா அது நமக்கு வந்து ஒரு விதமான தாக்கம், அது நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ ஏற்படும். இதோ இன்னொருவருக்கு அது வந்து ஏற்படுது அப்படின்னா அது நமக்கு வந்து ஒரு செய்தியாக, ஒரு தகவலாக நமக்கு மாறுகிறது. இப்போ உதாரணமாக, நான் திருப்பலிக்கு வருவதற்கு முன்பாக யூடியூப்பில் ஒரு சின்ன ஒரு நிகழ்வு, 2 நிமிடங்கள் 3 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு காணொளி. அதில் என்ன அப்படின்னா, ஒரு மகன், சின்ன ஒரு மேபி ஒருவேளை வந்து 6 வயது அல்லது 8 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மகன் ஐயப்பன் கோயிலுக்கு வந்து மாலை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மகன் வந்து அந்த காண்போரை வந்து அப்படியே நெகிழ வைக்கிறது. அந்த மகன் வந்து கூப்பிடுகிறான், இப்போ காவலர்கிட்ட போய்ட்டு எங்கள் அப்பாவை எனக்கு வந்து கண்டுபிடிச்சி கொடுங்க, எங்கள் அப்பாவை எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க என்று சொல்லி அந்த அழக்கூடிய நிலை, அப்படியே கண்ணீர் அப்படியே மல்க வந்து அழக்கூடிய அந்த நிகழ்வை நான் வந்து பார்க்கின்ற பொழுது அப்படியே நமக்கு அப்படியே ஐயோ இந்த சின்ன பையன் பாரு அப்பாவை தவற விட்டுட்டானே என்கிற ஒரு விதமான நெகிழ்ச்சியான ஒரு உணர்வு நமக்கு வரும், நிச்சயமாக வரும். எனக்கு அப்படி தான் வந்தது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த நிகழ்வு அப்படியே மறைந்து விடுகிறது, அந்த உணர்வு அப்படியே மறைந்து விடுகிறது. இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து நடக்கும். இப்போ இன்னொரு உதாரணம் பார்த்தோம்னா, இறப்பு வீட்டில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள். இப்போது அதுவும் கிராமத்தில், இப்போ எங்கள் ஊர் கிராமத்திலலாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் ஒவ்வொரு ஊர்லேருந்து வருவாங்க, சொந்தக்காரவங்க, தெரிஞ்சவங்க, நண்பர்கள் இப்போல்லாம் வந்து வருவாங்க. அப்படி வருகின்ற பொழுது அவங்க வீட்டை நெருங்குற வரைக்கும் ஒரு 100 மீட்டர் அல்லது 200 மீட்டருக்கு நெருங்குறது வரைக்கும் ஊரு கதை, உலகத்து கதையெல்லாம் பேசிட்டு வருவாங்க. ஒருவேளை அந்த இறந்த மனிதனை குறித்து கூட என்ன செஞ்சுட்டு இருக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து பேசிட்டு வரலாம். இவன் எப்படி இருந்தேன், அவங்க இப்படி வாழ்ந்தாங்க, இந்த அம்மா இப்படி இருந்துச்சு அப்படிலாம் செய்வாங்க. அப்படின்னா அப்படியே பயங்கரம் பேசிட்டு இருப்பாங்க. எதிர்மறையாக கூட அவங்க வந்து பேசிட்டு வரலாம். இவன் இருந்ததுக்கு செத்து போனது எவ்வளவோ மேல் அப்போலாம் என்ன செய்வாங்க அப்படின்னா பேசிட்டு வரலாம். ஆனால் அந்த 100 மீட்டர் அந்த வீட்டை நெருங்கக்கூடிய ஒரு 50 அடி 100 அடி அல்லது ஒரு 100 மீட்டர் நெருங்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த தலையை அவுத்து விடுறது என்ன, அப்படியே ஒப்பாரி வைக்கிறது என்ன, அப்படியே பயங்கரமாக சத்தம் போட்டு உணர்வுகளை வந்து என்ன உணர்ச்சியை வந்து வெளிப்படுத்தும். அப்படியே அவங்க இறந்த வீட்டிற்கு ஒருவேளை அந்த பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், அவங்க வந்து கட்டி பிடித்து ஒப்பாரி வைத்து மாரடித்து அழக்கூடிய ஒரு நிகழ்வு. அது ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் போகும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மீண்டுமாக அங்கே வந்து என்ன செய்வாங்க, அப்படியே உட்கார ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ உட்கார ஆரம்பித்த உடனே பக்கத்து ஊருக்காரவங்க, சொந்தக்காரவங்க, இப்போ எல்லாமே நண்பர்களாக வந்திருப்பாங்க. உடனே இயல்பாக பேசக்கூடிய ஒரு நிலை, ஒரு மனநிலை, இது யதார்த்தமாக வந்து பார்க்குறோம். சாவு வீட்டில் வந்து என்ன செய்வோம், நீ நல்லா இருக்கிறான்னு கேட்பாங்க. அப்போ இதெல்லாம் அந்த இடத்துல வந்து நமக்கு சிரித்து பேசுகிறப்ப, நமக்கு மந்திரிக்க போகிறப்ப கூட இந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய நடக்கும். ஃபாதர் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சிரிப்பாங்க. நம்ம வந்து வந்திருக்கிறது இறப்பு வீடு, இந்த இடத்துல வந்து துக்கம் விசாரிக்க வந்திருக்கிறோம், அவருக்கு வந்து அனுதாபம் சொல்ல வந்திருக்கிறோம், அவங்களுக்கு ஜபம் பண்ண வந்திருக்கிறோம் என்கிற அந்த உணர்வு நிலையை பல நேரங்கள் என்ன செஞ்சிடும் அப்படின்னா நம்ம மறந்து போய் அந்த இடத்துல ரொம்ப சகஜமாக இயல்பாக பேசக்கூடிய ஒரு மனநிலை, ஒரு யதார்த்தமான ஒரு சூழல் இன்றைய காலகட்டங்களில் நம்ம வந்து இருந்து கொண்டு இருக்கிறது. இதே ஒரு சூழல் தான் இன்றைக்கு வாசிக்கக்கூடிய அல்லது வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் நாம் வந்து பார்க்குறோம். நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். என்ன அப்படின்னா, இந்த தலைமுறையினர் நான் யாருக்கு நான் ஒப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார். என்ன, நாங்கள் வந்து சந்தையில் உட்கார்ந்து மறு அணியை கூப்பிட்டு நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சொல்லி அங்கே திருமுழுக்கு யோவான் வந்தார். அவரும் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தார். அவங்க சொல்கிறதே வந்து கேட்கல. அவர் வந்து மறுதளிச்சிட்டாங்க, நிராகரிச்சிட்டாங்க. ஏசு ஆண்டவர் அல்லது கடவுள் தன்னுடைய ஒரே மகனை வந்து இந்த உலகுக்கு அனுப்புகிறாரு. அப்போ இந்த உலகுக்கு அனுப்புகின்ற பொழுது கடவுள் மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இவரையும் நிராகரிக்கக்கூடிய ஒரு நிலை, அவருடைய செய்தியை வந்து ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் நமக்கு வந்து படம் எடுத்து காட்டுகிறார். அப்போ இந்த நற்செய்தி வாசகத்தை படிக்கின்ற பொழுது எனக்கு 2 ஓமைகள் என்னுடைய மனக்கண் முன்பாக வருகின்றன. என்ன அப்படின்னா, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 நம்ம வாசிக்கின்றோம். அங்கே அந்த விதைப்பு ஓமை இருக்கிறது. நம்ம எல்லாருமே பல முறை கேட்ட அந்த ஓமை, பாதையோரம் பாறை, முற்செடி, நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள். அதே போல் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 20 கொடிய குத்தகைக்காரர் ஓமை வரும். அங்கே வந்து அந்த நிலக்கிழார் என்ன செய்வார் அப்படின்னா, நான் அந்த தோட்டமெல்லாம் அமைச்சு வேலியெல்லாம் அமைச்சு கொடுத்து மாடமெல்லாம் கட்டி அதுக்கு வந்து ஒருத்தர் குத்தகை விட்டுட்டு போவார். அப்போ அதற்குரிய அந்த குத்தகை வாங்க வேண்டிய நாள் வருகின்ற பொழுது அங்கே வந்து பணியாளை அனுப்புவார். இந்த நம்மளுக்கு தெரியும். அப்போ அவங்களுக்கு திட்டுவாங்க, அவங்க வந்து அடித்து அவங்கள நையப்புடைத்து அனுப்பக்கூடிய ஒரு நிலை. கடைசியில் கடவுளும் தன்னோட ஒரே மகனை அனுப்புவார். அந்த இடத்துல பார்த்தோம்னா அவரையும் வந்து கொல்லக்கூடிய ஒரு நிலை. இந்த 2 நிகழ்வுகளும், இந்த 2 ஓமைகளும் தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தை வாசிக்கின்ற பொழுது எனக்கு மனக்கண் முன்பாக வருகின்றன. என்ன அப்படின்னா,
ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. பாருங்கள், முதல் வாசகத்தை ரொம்ப அழகாக சொல்கிறாரு, என் கட்டளைகளுக்கு செவி சாய்த்திரு. எப்பா நீ என் கட்டளைகளுக்கு கடைபிடிச்ச அப்படின்னா, நீ என்னை செவி சாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். உன் வழிமரபினர் மணல் அளவாயும் உன் வழித்தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு உகந்ததாக இருக்கின்ற பொழுது கடவுளுடைய வார்த்தையை கேட்குறப்ப நம்முடைய ஆசீர்வாதம் எப்படி எண்ணிலடங்கா ஆசீர்வாதம் நமக்குள்ள வருது என்பதை முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசாயா நமக்கு எடுத்துரைக்கிறார். அப்போது இங்கே இந்த விதைப்பு உறவில் பார்க்குறோம், பாதி நிலத்தில் விழுந்த விதைகள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இயேசு ஆண்டவர் மனமாற்றத்தை பற்றி போதிக்கிறாரு, நற்செய்தி அறிவிக்கிறாரு. அதே போல் திருமுழுக்கு யோவான் மனமாற்றத்தை பற்றி அறிவிக்கிறாரு. மனம் மாறுங்கள், உங்கள் மரத்தின் வேறருகே கோடாரி வைத்தாயிற்று, அப்படிலாம் பயங்கரமாக எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போப்பா, எனக்கெல்லாம் அந்த கவலையே இல்லை அப்படின்னு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எந்த விதமான தாக்கமும் கடவுள் பேசிய வார்த்தை, அதே போல் திருமுழுக்கு யோவான் பேசிய வார்த்தை, அந்த வார்த்தையை அந்த மக்கள் மத்தியில், பெரும்பான்மையான மக்கள் மத்தியில் என்ன செய்யணும் அப்படின்னா, அது கிரியை செய்ய ஆரம்பிக்கலை. அவங்க பாதை நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல அவங்க இருக்கிறாங்க, அல்லது பாறை நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல இருக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எப்படி நம்ம ஒரு காணொலி பார்க்குறோம், இறப்பு வீட்டுக்கு போகிறோம், இறப்பு வீட்டுக்கு போன உடனே நம்முடைய அனுதாபங்களை, நம்முடைய ஆறுதல் உடனிருப்பை கொஞ்சம் நேரம் உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம கடந்து செல்கிறோமோ, அதே போல் அந்த முட்செடியில் அந்த விழுந்த விதைகளை போல இருக்கக்கூடிய பிள்ளைகள் போராடி கொண்டு இருக்கிறாங்க. இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல், நம்ம என்னடா எங்கிட்டா ஒரு பக்கத்து நல்லவனாக இருக்கிறது சிறந்ததா அல்லது கெட்டவனாக இருக்கிறது சிறந்ததா என்று முடிவெடுக்க முடியாமல் அப்படியே போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. இப்போ நான் வழக்கமாக சொல்லுவேன், இங்கே எங்கள் அருங்குடை மையத்துக்கு தியானத்துக்கு வரப்பெல்லாம் சொல்லுவேன், கடைசி நாள் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மாதமும் நான் இறுதி நாளில் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையாக சொல்ல மாட்டேன், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செய்தி மக்களுக்கு கொடுக்கக்கூடியது. என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த தியானத்தில் பங்கெடுக்க வந்திருக்கிறீங்க, ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் கடந்த 4 நாட்களாக கேட்டிருக்கிறீங்க, இப்போ நீங்கள் மாறி இருக்கிறீங்க, சிந்தனை அளவில் மாறி இருக்கிறீங்க, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பிச்சிருக்குது, செயல்பட ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் உங்கள் வீடு அப்படியே தான் இருக்குது, உங்கள் சமூகம் அப்படியே தான் இருக்குது, உங்கள் தெரு அப்படியே தான் இருக்குது, உங்கள் ஊரில் உள்ளவங்க எல்லாரும் அப்படியே தான் இருக்கிறாங்க. நீங்கள் மட்டும்தான் என்ன அப்படின்னா உணர்வு அளவில், சிந்தனை அளவில் நீங்கள் மாற்றம் அடைந்து இருக்கிறீர்கள். நீங்கள் போனாதான் உங்களுக்கான அந்த சோதனை காத்து கொண்டிருக்கிறது. அங்கே நீங்கள் போயிட்டு பாதை நிலத்தில் விழுந்த விதைகளாக இருக்கிறீங்களா, பாறை நிலத்தில் விழுந்த விதைகளாக இருக்கிறீங்களா, அல்லது முட்செடியில் விழுந்த விதைகளாக இருக்கிறீங்களா, அல்லது நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக இருக்கிறீங்களா என்பதற்கு அந்த சோதனையை வீட்டில் இருக்குது. அதனால் நீங்கள் போய் தைரியமாக நம்பிக்கையோடு போங்க. இது ஒரு மாதம் உங்களுக்கு தாக்கு பிடிக்கும். ஒரு மாதம் அந்த தியானம் உங்களுக்கு அதிகபட்சம் 1 மாதம் அல்லது 2 மாதம் உங்களுக்கு தாக்கு பிடிக்கும். நல்ல வாழ்க்கை வாழணும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, யாரையும் காட்டிக் கொடுக்கக்கூடாது, யாருக்கு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது, பழி வாங்கக்கூடாது, இப்படிலாம் என்ன செய்யணும், நம்முடைய மனசு சொல்லும். அதன்படி நீங்கள் வாழ முயற்சிப்பீர்கள். ஆனால் ஒரு கட்டம் வரும், சூழல் வரும். என்ன அப்படின்னா, அந்த முட்செடியில் விழுந்த விழுந்த அந்த விதைகளைப் போல நாம் மீண்டுமாக இந்த உலக மாயை, உலக கவர்ச்சி அல்லது குடும்ப நெருக்கடி அல்லது தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் இதெல்லாம் என்ன செய்த அப்படியே அமிழ்த்துகிறது. வெளியில் எந்திரிக்க விடாமல், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க விடாமல் அது என்ன செய்யுது அப்படின்னா அப்படியே போட்டு அமுக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான நெருக்கடிகள். இன்றைக்கி நம்ம காலை எழுந்திரிச்சு கோயிலுக்கு போவோம்னு நினைப்போம், ப்ரேயர் இப்போ ஜெபம் பண்ணணும்னு நினைப்போம். அப்போ தான் யாராவது வருவாங்க, நம்மளை சந்திக்க வருவாங்க. சந்திக்க அவங்களுடைய ஒருவேளை வருத்தமான செய்திகளாக இருக்கலாம், அல்லது சுவாரஸ்யமான சம்பவங்களாக இருக்கலாம். பேசுவாங்க. பேசின உடனே அந்த நேரம் அப்படியே கடந்து போயிடும். அதற்கப்புறம் நமக்கு ஜெபம் பண்ணக்கூடிய மனநிலை இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலை. தன்னையிலும் நாம் குடும்ப ஜெபம் செய்யணும், முடிவெடுப்போம். நான் என்னோடய தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படி தான் பார்க்குறேன். நான் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் குறைந்தது 1 மணி நேரமாவது ஆண்டவருடைய பாத்தில் உட்காரணும், ஜெபம் பண்ணணும், அவனை முயற்சி எடுக்கிறேன். ஆனால் என்னால் பல நேரங்கள் எனக்கு கை கொடுக்க மாட்டேங்குது. அப்போ ரொம்ப நான் வருத்தி
சில நேரம் போய் அப்படியே உட்காந்து மனம் வந்து எப்படியோ ஒரு மணி நேரம் உட்காரணும்டா அப்படின்லாம் சின்ன உட்காரக்கூடிய ஒரு நிலை. அப்போ அப்படி ஆமாம் அப்படியே மனம் வருந்தி உட்காருகின்ற பொழுது ஆசீர்வாதம் வந்து எனக்கு வருமா, அது கடவுள் தான் தெரியும். கடவுளுடைய மனசு அறிவார். கடவுள் எனக்குரிய என் மனநிலைக்கு ஏற்றவாறு என்ன செய்வார் அப்படின்னா அதற்குரிய ஆசீர்வாதமான சூழல் எனக்கு வந்து உருவாக்கி கொடுப்பார். அப்போது பல நேரங்கள் வந்து என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வந்து அறிவிக்கப்படுகின்ற பொழுது நாம் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நல்ல நிலத்தில் சொற்பமான நேரங்களில் தான் நம்ம எல்லாருமே நம்முடைய விதை நல்லது தான், இந்த வார்த்தை வந்து நல்லதான் கொடுக்குது, விதை சரிவான விதையாக இருக்கிறது. நம்ம நிலமும் பல நேரங்களில் வந்து நல்ல நிலமாக தான் இருக்கிறது. ஆனால் அப்படியே நம்ம நண்பர்கள் சூழல் இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா நம்ம வந்து தீர்மானிக்கின்றது நம்ம நல்லவங்களா, கனி கொடுக்கக்கூடியவங்களா, பலன் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறணுமா இருக்கணுமா என்பதை வந்து நம்முடைய சூழல் நம்ம வந்து தீர்மானிக்கிறது. அதே போல் நம்முடைய மனசாட்சியும் மனதும் வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ நாம் வந்து என்ன செய்யணும்? கடவுளுடைய பார்வையில் நம்ம வந்து அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா திருப்பாடலில் ரொம்ப அழகாக நமக்கு வந்து இன்றைய திருப்பாடலில் பதிலுரை பாடலில் ரொம்ப அழகாக வந்து நற்பேறு பெற்றவர் யார்? பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீயவழில் இல்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். அப்போ நாம் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் அதை தான் செய்யணும். இன்றைக்கு திருப்பலியில் நான் வந்து பங்கெடுக்கிறேன், அல்லது திருப்பலியில் நான் வந்து நிறைவேற்றுகின்றேன். இப்படி திருப்பலி நிறைவேற்றி வீட்டில் நீங்கள் பங்கெடுக்கிறீங்க. இப்படிலாம் முடிச்சுட்டு மீண்டும் நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா உடனே ஏன்னா வந்து அடுத்த சாமியாரை பற்றி அல்லது அடுத்த நம்ம மனிதரை பற்றி நான் வந்து புரணி பேசுகிறேன், பொல்லாப்பு பேசுகிறேன் அப்படின்னா இந்த திருப்பலியினுடைய மகத்துவத்தை இந்த திருப்பலி வழியாக வரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை என்னால் வந்து பெற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக என்னால் வந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அதான் ஆண்டவர் சொல்கிறார் திருப்பாடலில், நீ வந்து பொல்லாரின் சொற்படி நடவாதவர்களே, இகழ்வாரின் கொள்ளுவினில் வந்து அமராதவர்களே, பாவிகளின் தீய வழி நில்லாதவர்களே. இந்த உலகத்தில் எல்லாம் திறந்து கிடக்குதுப்பா. நம்ம இந்த உலகத்தில் வந்து நல்லது கெட்டது எல்லாம் கிடக்குது. அலைபேசி ஒன்று போதும். இந்த அலைபேசி நம்முடைய கையில் இருக்கக்கூடிய அந்த அலைபேசி நம்ம வந்து நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், இந்த இறைவார்த்தை அறிவிக்கக்கூடிய ஒரு தளமாக பயன்படுத்தலாம், அல்லது சமூக நம்முடைய அறிவை பெருக்கிக் கொள்வதற்கு, ஞானத்தை வந்து வளர்த்து கொள்வதற்கு, நம்முடைய ஆளுமைகளை வந்து வளர்த்து கொள்வதற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த நம்முடைய அலைபேசிகளை பயன்படுத்தலாம், தொழில்நுட்பங்களை நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஆனால் அதே தொழில்நுட்பத்தை அதே அலைபேசியை கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்னா பிறருடைய வாழ்வை நாம் வந்து அழிக்கவும் செய்யலாம், நம்முடைய வாழ்வை நம்ம வந்து சிதைக்கவும் நாம் வந்து இந்த அலைபேசியை வந்து பயன்படுத்தலாம். அப்போது இந்த உலகத்தில் எல்லாம் கிடக்குது. we are exposed to this world. என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் அனுபவிக்க நமக்கு சுதந்திரத்தையும் அந்த ஆற்றலையும் உரிமையும் கடவுள் நமக்கு வந்து கொடுத்து இருக்கிறார். அப்போது இப்படிப்பட்ட இந்த நிலையில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இன்றைக்கு வந்து சொல்லுது என்ன அப்படின்னா, நீ என்னுடைய பேச்சை கேட்ட அப்படின்னா, என்னுடைய கட்டளைகளை வந்து கடைபிடிச்ச அப்படின்னா உன் வாழ்வு நிறைவாழ்வு ஆற்றை போலும், உன் வெற்றி கடலலை போலும் பாய்ந்து வந்திருக்கும், உன் வழிமரபினர் மணலளவாயும் உன் வழித்தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர், அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிரார், அவர்கள் பெயர் என் திருமுன்று அழிக்கப்பட்டிராது. அப்போ பாருங்கள் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நம்ம வந்து பல நேரங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஆசீர்வாதங்களை நம்ம வந்து தேடி போகிறோம், ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிகளை எடுக்கிறோமா? பொல்லாரின் சொற்படி நடவாதவர். நம்ம வந்து அடுத்தவங்க பேச்சை கேட்டு மனைவியை அல்லது வந்து குடும்பத்தை வந்து சிதைப்பது, உடன் பிறந்தோட குடும்பத்தை வந்து சிதைப்பது. இன்றைக்கு நிறைய குடும்பங்களை பார்க்குறோம் இல்லையா? ஒரு வேலையில் வந்து பணித்தளத்தில் வேலை செய்கிறோம், வேலைக்கு போகக்கூடிய இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா பதவி உயர்வு வேண்டும். இப்படி பதவி உயர்வு வருகின்ற பொழுது யாரையாவது ஒருத்தரை காட்டி கொடுத்து அல்லது வந்து புறமம்மா வந்து என்ன சொல்ல ஏதாவது சூழ்ச்சி செய்து அவங்க வந்து பொல்லாப்பு ஒரு அந்த மனிதனுக்கு வந்து ஏதாவது தீங்கு செய்து அவர் மேலே வந்து அபாண்டமான பழி சுமத்தி நம்ம வந்து இன்றைக்கி என்ன செய்கிறோம் அப்படின்னா நாம் அந்த பதவி உயர்வை பெறக்கூடிய ஒரு நிலை. அப்போது இது சாதாரண அன்றாட வாழ்க்கை நடக்கக்கூடியது. பெரிய பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்ய சொல்லலை. நீ இது போய் இப்போ புறணி பேசாதப்பா, யார் வாழ்க்கை வந்து அழிக்காதப்பா, உன் வாழ்க்கை உன் கையில் இருக்குப்பா, நீ தான்ப்பா அதை வந்து தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம்ம வந்து எடுத்துரைக்கிறார். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, இன்றைய நாளில் இந்த நிகழ்வு, இந்த நற்செய்தி வாசகத்தில் வரக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னா, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகள் இப்போ நாம் வந்து இருக்கிறோமா?
அந்த இஸ்ரேல் மக்கள் திருமுழுக்கு யோவான் காலகட்டத்தில் வாழ்ந்த பிள்ளைகள் அல்லது இயேசுனுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த பிள்ளைகளைப் போல அவங்களுக்கு வந்து ஆண்டோடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டது. அந்த ஆண்டோடைய வார்த்தை அறிவிக்கப்பட்ட பொழுது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து பாறை நிலத்தில் விழுந்த விதை போல, பாதை நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல, நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல, முட்செடியில் விழுந்த விதைகளைப் போல அவர்கள் வந்து செவிமடுத்திருக்கிறார்கள், நிராகரிச்சிருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் கடவுளுடைய வார்த்தை எந்த விதமான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தலை. இவர்களைப் போல நம்முடைய வாழ்வு இருக்கிறதா? இதுதான் அவருடைய கதை. இன்றைக்கு நம்முடைய கதையாக இருக்கிறதா? நாம் வந்து கோயிலுக்கு அப்புறம் போய்க்கலாம், என்ன கோயில் அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா, என்ன கடவுள்லாம் பார்த்துக்குவார், அப்புறம் ஒரு காலகட்டம் வரும், அப்போ போய் கடவுளை நம்ம தேடிக்கலாம், அல்லது இப்போ நல்லது செய்யப்பா, அப்போ பார்த்துக்கோ, இப்போ உனக்கு வந்து வேலை இருக்குது, அல்லது இப்போ எனக்கு வந்து காசு இல்லை, காசு இருந்தாலும் எனக்கு என்னுடைய தனிப்பட்ட வேலைக்கு வந்து தேவைப்படுகிறது, நான் வந்து எனக்கு காசு அதிகமாக வர்றப்ப என்ன செய்யணும் அப்படின்னா நல்லது செய்கிறேன் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை. அப்போது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வந்து அறிவிக்கப்படுகின்றது. இன்றைக்கு உங்களுடைய குடும்பம் அல்லது நம்முடைய வாழ்க்கை வந்து கடவுளுடைய பார்வையிலிருந்து அழிக்கப்படாமல் அல்லது வந்து அவருடைய திருமணன்று அழிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்வு யாராலையும் வீழ்த்தப்படாமல் இருக்கணும் அப்படின்னா, நிச்சயமாக நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். அப்போ ஆண்டவருடைய பாதத்தில் அமரணும், வேற எங்கே அமரக்கூடாது. அவங்க சொல்கிறத இவங்க சொல்கிறத, பொய் பேசுகிறவங்க, கூடாந்து கொலை செய்கிறவங்க, அல்லது வந்து அபாண்டமாக பழி சுமத்துறவங்க, இப்படி வந்து அப்போ தவறான செயல்களில் ஈடுபடுபவரோடு வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, நம்முடைய வாழ்வு அமைந்துவிடக்கூடாது. மாறாக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் வந்து அமர்ந்திருக்கணும். அதான் திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறாரு, நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்கின்ற பொழுது அவருடைய வார்த்தை நாம் வந்து கேட்குறப்ப நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார், பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார், தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். அப்போ இன்றைக்கு உங்களுடைய இதுதான் கடவுள் வந்து வெளிப்பாடு கொடுக்குறார், செயல்பாடு. நீ கடவுளை நம்பின அப்படின்னா, கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்ச அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தையை கேட்ட அப்படின்னா, உன்னுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பலன் கொடுக்கக்கூடிய மரமாக இருப்பாய். அதே போல் நீரோடு நடப்பட்ட மரம் போல் வந்து பருவ மரம் போல் வந்து எப்போதுமே செழிப்பா உன்னுடைய வாழ்க்கை வந்து இருக்கும். அதே போல் செய்யக்கூடிய கையிட்டு செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் வந்து வெற்றி அடைவாய். அப்போ இதுதான் கடவுள் உன்கிட்ட இருக்கிறாரா இல்லையா என்பது இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். கடவுள் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னா நம்முடைய வாழ்வு செழிப்பாய் மாறும், நம்முடைய வாழ்வு நீரோடையோர் நடப்பட்ட மரம் போல பசுமையாக இருக்கும். அதே போல் நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களும், இன்றைக்கு பலரும் வந்து ஃபோன் பண்ணுறாங்க, ஃபாதர் நான் நிறையா நான் ஜெபம் பண்ணுறேன் ஃபாதர், ஆனால் அந்த கையிட்டு செய்கிறேன், ஆனால் எனக்கு வந்து ஏதோ தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது ஃபாதர், நிறைய செலவு வந்துக்கிட்டே இருக்குது ஃபாதர், என்ன செய்யணும்னு தெரியலை ஃபாதர், எனக்கு நல்லா ஜெபம் பண்ணி விடுங்க ஃபாதர் என்று கேட்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அலைபேசி வழியாக அல்லது எங்களை சந்திக்கின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது சொல்லக்கூடிய மனிதர்கள், தன்னுடைய கசப்புணர்வுகளை வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள், உறவுகள் வந்து ஏராளமான பேர் இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வெளிப்பாடு என்ன அப்படின்னா, நம்ம கடவுளோடு இருக்கிறோமா இல்லையா? கடவுளோடு இருக்கிற அப்படின்னா நம்முடைய வாழ்வு செழிப்பாக இருக்கும், நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல, பருவகாலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாக இருக்கக்கூடிய மரத்தை போல நம்ம வந்து இருப்போம். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, இன்றைய நாளில் இந்த திருப்பலியில் நாம் இந்த நற்செய்தி வாசத்தில் வரக்கூடிய இஸ்ரேல் மக்களைப் போல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமல் புறக்கணிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோமா? அல்லது திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது போல, உன்னை வந்து ஆண் நற்பெயர் பெற்றவர் யார், பொல்லாரின் சொற்படி நடவாதவர், பாவிகளின் தீயவழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர், இப்படி தீய சக்திகள் தீய எண்ணங்கள் இருக்கக்கூடிய இந்த மனிதர்களைப் போல இல்லாமல் நான் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படக்கூடிய மகனாக மகளாக வாழ்கிறோமா? உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு தான் தெரியும். நான் உங்களை ஏமாற்றலாம், நீங்கள் என்னை ஏமாற்றலாம், ஆனால் கடவுளை ஒருபோதும் யாரும் வந்து ஏமாற்ற முடியாது. அப்போ அந்த கடவுள்கிட்ட கடவுள் கொடுக்கக்கூடிய வார்த்தையை நாம் வந்து பற்றி கொள்வோம், இதன்படி நாம் செயல்படுவோம். இதன்படி செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த இறை வார்த்தை நமக்கு வாழ்வு கொடுக்கும். நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்முடைய வழிமரபினர் மணலளவாயும் வழித்தோன்றர்கள் கதிர்மணி போல இருப்பார்கள். அப்போ இப்படிப்பட்ட இந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வாழ்வு தரும் வார்த்தையை நாம் பற்றி கொள்வோம். அதற்கான அருளையும் ஆசிரியம் வேண்டி தொடர்ந்து இந்த பலியில்
நம்மையே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். எந்தனுள்ளம் உம்மில் இணைய இம்மை உமக்கு தந்தேன். படைப்பின் பொருளை பழியில் பரிசாய் தந்தேன் என் நிறைவா. எந்தனுள்ளம் உம்மில் இணைய இம்மை உமக்கு தந்தேன். படைப்பின் பொருளை பழியில் பரிசாய் தந்தேன் என் நிறைவா. உள்ளத்தை தந்தேன் உம்மில் வந்தேன், உம்மில் வந்தேன். உள்ளத்தை தந்தேன், உள்ளத்தை தந்தேன் உம்மில் வந்தேன், உம்மில் வந்தேன். உள்ளத்தை தந்தேன் இந்த உள்ளம் உம்மில் இணைய இம்மை உமக்கு தந்தேன். படைப்பின் பொருளை பழியில் பரிசாய் தந்தேன் என் நிறைவா. சகோதரே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவளிக்கவும் வேண்டுகின்றோம். உம்மிடம் அன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் அன்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது வெளிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவென்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா,
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருரத்தமும் ஒருவரையும் காத்த முடிவில்லாமல் வலிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருள்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மணி
மறந்திடுவாயோ மனித பெண் பிறந்தார் இயேசுவின் அன்பை. நிலையான புகழுக்குரிய தூயரை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.